ஓம் காந்தமலை பெரும் ஜோதி ஐயன் காட்டிய வாழ்க்கையே மாபெரும் நீதி. மாந்தருக்குள் வந்த தெய்வம் ஐயன் மானடி போற்றியே வாழ்க்கையில் உய்வம் காந்தமலை பெரும் ஜோதி. அன்பர்களே, சென்ற இடுகையில் நான் ஐயப்பன் காவியம் எழுத முனைந்ததற்கு ஆன காரணத்தை பற்றி எடுத்துச் சொல்லியிருந்தேன். ஐயனுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் காவியத்தை எழுதுவது சரியல்ல என்ற எண்ணத்தில் வரலாற்று சான்றுகளுக்காக தேடி அலைந்தேன். பல சான்றுகள் கிடைத்தன. இது தேடுவதற்காகவே நீண்ட நெடுங்காலம் ஆகியது. அதற்கு பிறகு கிடைத்த சான்றுகளை கொண்டு எழுதத் தொடங்கினேன், எழுத முனைந்தேன். குமரி காண்டம் என்ற ஒரு நூல் எனக்கு கிடைத்தது. அந்த குமரி காண்டம் என்ற நூலிலே அந்த காலத்திலே குமரி முனைக்கும் தாண்டி நிலப்பரப்பு எவ்வளவு தூரம் இருந்தது, லெமூரியா கண்டம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் அதை ஒட்டி இருந்தது என்பதை அறிந்தேன். அங்கேதான், அந்த பகுதியிலே தான் லெமூரியா காண்டம், லெமூரியா மக்கள், லெமூர் என்ற மக்கள் இவர்களெல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். அங்கேதான் தமிழ் ஓங்கி வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியிலே பாண்டிய மன்னன் அரசாண்டு கொண்டிருந்தான். அங்கே இப்பொழுது ஓடுகிற அந்த தாமிரபரணி நதி இப்பொழுது இருக்கிற இலங்கை வரை ஓடிக்கொண்டிருந்ததாக அந்த குமரி காண்டத்திலே பார்த்தேன். எனவே பொருணை நதியை தொட்டு ஐயப்பன் காவியத்தை எழுதுவது என்று நான் தீர்மானித்திருந்த அந்த எண்ணத்திற்கு ஒரு நல்ல சான்றாக அது அமைந்தது. அப்போது இருந்த அந்த பாண்டிய நாட்டில்தான் ஐயப்பனுடைய வரலாறு தொடங்கி இருக்க வேண்டும். அதாவது மன்னகத்திலே ஐயப்பனுடைய வரலாறு அந்த பாண்டிய நாட்டில்தான் தொடங்கி இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். ஆனால் என்னுடைய எண்ணத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நான் எழுதி முடியாத, அதற்கு ஏதாவது சான்று வேண்டுமல்லவா? அதை தேடிக்கொண்டிருந்த போது முனைவர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஸ்ரீ மகாசாஸ்தா விஜயம் என்ற புத்தகம் என் கைக்கு கிடைத்தது. அவர் பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு பல சான்றுகளை, வரலாற்று சான்றுகளை எடுத்து தொகுத்து மிக அற்புதமான புத்தகமாக ஸ்ரீ மகாசாஸ்தா விஜயம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் நான் தேடி பார்த்தபோது பல சான்றுகள் கிடைத்தன. அதிலே ஒரு வரலாறு ஒன்று வருகிறது. மணிதாசர் என்ற ஒரு பெரிய கவிஞருடைய வரலாறு வருகிறது. அந்த மணிதாசர் தமிழில், மலையாளத்தில், வடமொழியில் வல்லவர், கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றவர், நிறைய கவிதை எழுதியிருக்கிறார். அவர் புனலூர் பக்கத்தில் மேலவாசல் என்ற ஊரை சேர்ந்தவர். அவருக்கு அவருடைய மகள் ஒரு தரம் திடீரென்று இறந்து விட்டாள். அவர் மிக வருத்தத்தோடு ஐயப்பனை வேண்டினார், தனக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று வேண்டினார். அப்பொழுது ஐயப்பன் அவர் கனவில் தோன்றி, உன்னிடம் உள்ள பற்றை நீக்கி உன்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் இருக்கிறேன். எனவே நீ என்னுடைய வரலாற்றை முழுவதுமாக எழுத வேண்டும் என்று அவருடைய கனவிலே சொல்றது மட்டுமல்ல,
வரலாற்றுக்குள்ள சான்றுகளெல்லாம் ஐயனே அவருக்கு உள்ளுணர்வாக எடுத்து கொடுத்தார். அதனால் அவர் ஐயப்பனுடைய வரலாறை மலையாளத்திலும் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் எழுதியிருக்கிறார். அந்த மணிதாசருடைய கவிதைகள் எல்லாமும் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்ததை முடிந்த அளவு அவர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். அப்பொழுது அந்த நூலை நான் புரட்டி பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு அந்த இதில் அவருடைய கவிதை வரிகள் கிடைத்தன. அதில் அவர் சொல்லுகிறார், பண்டு ஹாலாசியபதி கொண்ட மீனாட்சி நிஜ பக்தனாம் உக்கிரபாண்டியன் பாலமரம் வேண்டுமென்று ஈசனாம் சம்புவை பிரார்த்தித்து என்று எழுதுகிறார். பண்டு ஹாலாசிபதி என்ற பழைய தென்மதுரை. நான் நினைத்ததும் அதே தான். பழைய தென்மதுரை, அதாவது அந்த குமரி காண்டத்தில் இருந்த அந்த பகுதிக்கு தென்மதுரை என்று பெயர். பாண்டிய நாட்டினுடைய தலைநகருக்கு தென்மதுரை என்று பெயர். எனவே பண்டு ஹாலாசியபதி என்பதில் நான் நினைத்ததற்கு சான்று கிடைத்து விட்டது. அப்பொழுது அங்கே அரசாண்ட அந்த பகுதியில் அரசாண்ட மன்னர்களுடைய பெயரையெல்லாம் அந்த புத்தகத்தில், குமரிக்காண்டம் என்ற புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உக்கிரபாண்டியன் என்ற அரசன்தான் அப்பொழுது அந்த பிள்ளை வரம் வேண்டி இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இவரும் மணிதாசரும் அந்த நூலில் எழுதுகிறார், பண்டு ஹாலாசிபதி கொண்ட மீனாட்சி நிஜபக்தனாம் உக்கிரபாண்டியன் பாலவரம் வேண்டுமென்று ஈசனாம் சம்புவை பிரார்த்தித்து. அதுவும் ஒத்துப்போய்விட்டது. எனவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இதை நான் படித்த போது என் உடம்பிலேயே புல் அரித்தது. மதுரையில் தான் அந்த ராணி, அவள்தான் அந்த புலிப்பால் வேண்டும் என்று பொய்யாக நடித்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவரும் அதே நூலில் மதுராபுரிக்கரசன் எதிராய் அழைத்து தேவி தலைவலி மாற்றி நின்ற அரசே என்று எழுதுகிறார். எனவே நான் சரியாகத்தான் வழி நடத்தப்படுகிறேன். எனவே இந்த காவியத்தை தொடர்ந்து எழுத வேண்டும். அந்த காவியத்தை எழுதுவதற்கு வேண்டிய தகுதியை, கவிதையை, கவிநயத்தை, இலக்கண புலமையை எல்லாம் அந்த ஈசன் ஐயன் தர வேண்டும் என்று வேண்டி துணிந்து எழுதத் தொடங்கினேன். அதுவும் நன்றாக அமைந்தது. அந்த ஒரு காவியத்தை எழுத வேண்டும் என்றால் அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆற்றுப்படலம், நகர்ப்படலம், நாட்டுப்படலம் என்றெல்லாம் எழுத வேண்டும். ஸோ அப்படித்தான் தொடங்கினேன். அது மாத்திரம் இல்லை, முதல்ல காவியத்தில் கடவுள் வாழ்த்து, அவையடக்கம் இதெல்லாம் தொடங்க வேண்டும். கடவுள் வாழ்த்து என்று முதல்ல சொல்லுகிற போது பிள்ளையாரை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாம் ஐயப்ப யாரை, எந்த கதாநாயகனை நம்ம காவியத்தினுடைய நாயகனாக வைத்திருக்கிறோமோ அவரை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும். இங்கே பாருங்கள், முதல்ல ஐயப்பன் காவியத்தினுடைய முதல் விநாயகருடைய வணக்கம். வானின்று இறங்கி இந்த வையத்திற் போந்தவருள் ஞான திரு சாத்தன் நற்கதையை, சாத்தன் என்றால் ஐயப்பன், ஞான திரு சாத்தன் நற்கதையை ஆணனரும் காவியமாய்ப் பாட கணபதியே காத்தருள்க பாவியக்கப் பாடும்படி, பாவியக்கப் பாடும்படி கணபதியே காத்தருள்க என்று கணபதியை காப்பாக வேண்டிவிட்டு அடுத்து ஐயனை பற்றி. இப்போ நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமனை உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பாடினார் அல்லவா. அதே மாதிரி இங்கே முதல்ல ஐயப்பனை பற்றி ஆரம்பிக்கிற போதே உலகிலே அறம் ஓங்கி நிலைக்கவும் இலகு பக்தியின் ஏற்றம் சிறக்கவும் தலமொழிர்ந்திட தாரணி வந்தவன் மலர் நறும்பதம் வாழ்த்தி வணங்குவாம், மலர் நறும்பதம் வாழ்த்தி வணங்குவாம் என்று ஐயனை வேண்டி வணங்கி காவியத்தை தொடங்கியிருக்கிறேன். காவியத்தில் முதல்ல தொடங்குகிற போது தனக்கு இதை பாடுவதற்கு வேண்டிய தகுதிகளெல்லாம் இல்லை, நான் ரொம்ப சிறியவன் என்றாலும்
நான் இந்த பாடுகிற இந்த காவியத்தை, எழுதுகிற காவியத்தை பெரும் புலவர்களும் சான்றோர்களும் ஏற்று அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும். அதுக்கு பேர் அவையடக்கம் என்று பெயர். கம்பன் கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுகிற போது, ஒரு பார்க்கடலை நான் குடிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு பூனை பூசை முற்றவும் நக்குவு புக்கன, இந்த பார்க்கடலை முழுது நான் குடித்து முடிச்சிருவேன் என்று ஒரு பூனை பார்க்கடலுடைய கரையில் போய் நின்று நக்குவதற்கு நாக்க நீட்டி கொண்டு தொங்க போட்டு கொண்டு இருப்பது போல, நான் இதை காசில் கொற்றத்து ராமன் கதையை ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று கம்பன் பாடுகிறாருங்க. இங்கே நான் இவ்வளவு பெரிய கதை ஐயப்பனுடைய காவியத்தை எழுத தொடங்கியிருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? பூதநாதனின் பொற்புடை மாக்கதை நீதமாய் தமிழ் நேர்ந்து கொடுத்திட, தமிழிலே எழுதி கொடுப்பதற்கு நீதமாய் தமிழ் நேர்ந்து கொடுத்திட போதமில்லெனும் போதும் இறங்கினேன். போதம்னா அறிவு, எனக்கு அந்த அறிவு இல்லை என்றாலும் கூட நான் இதை எழுதுவதற்கு முனைந்து விட்டேன். எதைப்போல என்றால் அது முனைந்து விட்டேன். இது எப்படி இருக்கிறது என்றால், சோதி மாமலை சுண்டலி தூக்குமோ, ஒளி பொருந்திய கைலை மாமலையை ஒரு சுண்டலி போய் தூக்க முடியுமா? அதை போல நானும் முனைந்திருக்கிறேன். இதை ஒரு அன்போடு ஏற்று சான்றோர்கள் அருள் புரிய வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து இந்த காவியத்தை தொடங்குகிற போது முதல்ல நமக்கு வருவது ஆற்றுப்படலம். அதாவது இது ரெண்டாவது. முதல் கடவுள் வாழ்த்து படலம், அடுத்தது ஆற்றுப்படலம். ஆற்றுப்படலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல், அந்த பாண்டிய நாட்டிலே பொருணை நதியும் ஓடிக்கொண்டிருந்தது, எதுவரையிலையும் இலங்கை வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்தது. எனவே பொருணை நதியை ஒரு முக்கியமான ஆறாக அங்கே எடுத்துக்கொண்டேன். 3 ஆறுகள் அதில் அங்கே ஓடின. பொருணை நதி, பகுருளியாறு. சங்க இலக்கியத்திலெல்லாம் பகுருளியாரை பற்றி பல புலவர்கள் பெருமையாக பாடியிருக்கிறார்கள். குமரியாறு என்று ஒரு ஆறு கூட ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இடையில 500 50 காதம் 100 காதம் என்று இடைவெளி இருந்தது. அந்த அளவுக்குன்னா அந்த லெமூரியா கண்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று பாருங்கள். அந்த பாண்டிய நாட்டிலே தான் ஐயப்பனுடைய வரலாறு தொடங்குகிறது. அது எப்படி அமைந்தது என்பதை பற்றியெல்லாம் நாளை இடுகையில் பார்க்கலாம்.